கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை, ஒரு ரகசியத்தை, தேவ ரகசியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஐயா, கர்த்தர்கிட்ட சில ரகசியங்கள் இருக்கிறது. நிச்சயமாய் அது யாருக்கு தெரியும், அது யார்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களிடத்திலே அந்த ரகசியத்தை வைத்து வைத்திருக்கிறார். இன்னும் பவுலடியார் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம் என்று அற்புதமான ரகசியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதமான காரியங்களை, அற்புதமான ரகசியங்களை, வேதத்தின் வெளிப்பாடுகளை, அவருடைய உண்மையும் உத்தமமான அவருடைய தாசர்களுக்கு வெளிப்படுத்தின வரலாறுகளை நாம் வேதம் முழுவதும் பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கோரேஸ் என்கிறதான ஒரு அற்புதமான ஒரு மனிதன், ஒரு புறஜாதியாராக இருந்த ஒரு அற்புதமான ஒரு அரசன், கோரேஸ் என்கிறதான ஒரு அரசனை அவரே எப்படி எழுப்பி, அவரே எப்படி அவனை மேன்மைப்படுத்தி தெரிந்து கொண்டு அவனுக்கு இத்தனை பெரிதான கிருபைகளை கொடுத்தார் என்று நாம் வேதத்தின்படியே அதை ஆராய்ந்து நீங்களும் நானும் அப்பேற்கொத்த ஒரு மகிமையான, அற்புதமான, ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கான ரகசியத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். வேதத்திலே எந்த கிரியையும், எந்த கிருபையையும் நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு விலை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு விலை கிரயம் நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஐயா, எந்த தேவ மனிதனும் உயர்வும் உன்னதமாக பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் எல்லாம் அதற்குரிய விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, கிருபையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிருபையினால் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். இலவசமான அபிஷேகம், உங்களுடைய விடுதலை, உங்கள் ரட்சிப்பு, சுகம் எல்லாமே இலவசம். ஆனாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, எப்படி இந்த கோரேஸ் என்கிறதான ஒரு அற்புதமான மனிதன் தேவ சமூகத்திலே நின்றான், தேவனுக்காக எப்படி வைராக்கியம் பாராட்டினான் என்பதை குறித்து நீங்கள் தியானித்தீர்களே ஆனால், அந்த அற்புதமான காரியங்களை நீங்கள் தியானித்து கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான, ஆச்சரியமான காரியங்கள். கோரேஸ் என்கிறதான ஒரு அற்புதமான மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏசாயா 45 சொல்லப்பட்ட அழகும் அற்புதமுமான, இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் ஆசைப்படுகிற, இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எந்த மனிதனும் ஆசைப்படுகிற, விரும்புகிற அற்புதமான ஆசீர்வாதங்களை அந்த கோரேஸ் பெற்றுக்கொண்டானே, அது போலவே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா, அதற்கு கோரேஸை தெரிந்து கொள்வதற்கு, கோரேஸின் மீது இத்தனை அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைப்பதற்கு கோரேஸின் மேல் இருந்த அந்த கிருபை என்ன, அவன் செலுத்திய விலை கிரயம் என்ன? ஓ, தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, அந்த மனிதன் என்ன அதற்காக செய்தான்? அவன் அவருக்கு இருதயத்திற்கு, அவருக்கு பிரியமானது எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒரு சகோதரன், ஒரு நண்பனோடு, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு முகமுகமாக பேசுவதற்கு என்ன காரியம் என்று பார்த்தீர்களானால், தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த கோரேசை குறித்து நாம் தியானிப்போம். பாருங்கள், 44 அதாவது 45 கோரேசை குறித்து அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 44 அதிகாரம் கடைசி வசனத்திலே கர்த்தர் கோரேசை குறித்து சொல்லுகிறார். கோரேஸ் என்னுடைய கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் கர்த்தராகிய நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கோரேஸ், ஐயா, அவன் மன்னனா இருந்தாலும் சரி, அவன் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் சரி, அவன் எத்தனை ராஜாவை போல அல்லது எந்த உத்தியோகம், எந்த உயர்வும் உன்னதமான பதவியில் இருந்தாலும் சரி, அவன் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறான். மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஒரு ராஜாவை குறித்து கர்த்தர் அவன் என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவன் எருசலேமை நோக்கி, அவன் புறஜாதியின் ராஜாவாக இருந்தாலும் அவன் எருசலேமை நோக்கி கட்டப்பட்டு
அஸ்திவாரப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திவாரப்படு என்றும் சொல்லுவான். எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். ஐயா, இன்று கட்டப்படாத எத்தனையோ ஜனங்களுடைய இருதயங்கள் நம்முடைய தேசத்திலே இருக்கிறது. அவருடைய ஆலயமாய் கட்டப்பட வேண்டிய ஜனங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்கள் இருக்கிறது. ஐயா, விக்கிரக கோயிலாய் காணப்படுகிற ஜனங்களுடைய இருதயங்கள் நிச்சயமாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் ராஜ்யம் எங்கிலும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை, இந்த நல்ல செய்தியை அறிவியுங்கள். ஓ மைட்டி காட், இது அற்புதமான சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படும். அவர்கள் நிச்சயமாய் கட்டப்படுவார்கள். அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் அஸ்திவாரப்படுவார்கள். கர்த்தருக்குள்ளே திடனாய் அவர்கள் கர்த்தருக்காக நிற்கிற கர்த்தருடைய மாளிகையாய் மாறிவிடுவார்கள். இந்த வேலையை ஐயா, தேவாலயத்தை கட்டுகிறதும் தேவாலயமாய் ஜனங்களுடைய இருதயங்களை கட்டுகிறதுமான ஒரு அற்புதமான கர்த்தருக்கு பிரியமான பணியை கோரேஸ் செய்திருக்கிறான் என்றால் அவனை குறித்து 45:13 கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். என்ன சார் நீதி? அவனை எழுப்ப வேண்டியது நீதியாயிருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, ஒரு குழந்தை கூட இல்லாத, புத்திரபாக்கியம் கூட பெற்றுக்கொள்ள முடியாத 99 வயது வரை வாழ்ந்த ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை உனக்கு உன் ஜாதியை பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள்ளே இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, உனக்குள்ளே ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் நிச்சயமாய் அவன் உன் சந்ததியும் எண்ண முடியும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியாது இருக்கிறது போல உன் சந்ததியும் அப்படியாயிருக்கும். பாருங்க, 99 வயது வரைக்கும் ஒரு குழந்தை இல்லாத மனிதனுக்கு 75ஆம் வயதிலேயே கர்த்தர் இப்படி ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் அதை விசுவாசித்தான். ஐயா, விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவல்லாத காரியத்தை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, நான் நீதியின்படியே இந்த கோரேசை எழுப்பினேன். மைட்டி காட், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த மகிமையான அற்புதமான அருமையான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் நீதியின்படியே உங்களை எழுப்புவார். நிச்சயமாய் அவருடைய வழிகளை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்கள் பாதைகளை வழிகளை எல்லாம் அவரை செம்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவன் என்ன செய்வானா, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடைய ஜனங்களை, ஓ மைட்டி காட், பிசாசின் பிடியிலே, பிசாசின் அந்தகார வேலையிலே, மந்திரம், பிலிசூனியம், மாந்திரீகங்கள் என்று ஐயா எதிரிகளாலே, சத்ருவினாலே சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவனை நான் ஏன் எழுப்புறேன், ஏன் இவனை உயர்த்துகிறேன், இந்த மனிதனை ஏன் நான் உயரும் உன்னதமான இடத்திற்கு கொண்டு போகிறேன், இவனை ஏன் நான் ராஜாவாய் சர்வ பூமிக்கும் ஒரு அற்புதமான ராஜாவாய் மாற்றப் போகிறேன் என்றால் அவன் என்ன செய்வான் என்பதை கர்த்தர் சொன்னாரே. இவை எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை நம்பி அவனுக்கு இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு அவன் பெற்றுக்கொண்ட அற்புதமான அந்த அபிஷேகத்தின் ரகசியம் இங்குதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை பவுலை போல பயன்படுத்துங்கப்பா, பேதுரு போல என்னை பயன்படுத்துங்க என்று எல்லோரும் சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லோரையும் பயன்படுத்த அவர் ஆர்வமாய் இருக்கிறார். ஆனால் பவுல் செலுத்திய, பேதுரு செலுத்திய விலை கிரயங்களை யார் செலுத்துவார்கள்? யார் செலுத்துவார்கள்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் அந்த விலை கிரயத்தை செலுத்துவோமே ஆனால் நிச்சயமாய் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். அந்த கிருபைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று
தியானித்த காரியங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடியுங்கள். அப்படி கடைபிடிக்கும் போது என்ன நடக்கும் நாம் விரைவாக பார்ப்போம். பாருங்க, 2 நாட்களுக்கு முன்பாக 45ஆம் ஏசாயா 45 குறித்து நாம் விரிவாக தியானித்திருக்கிறோம். முடிந்தால் அதை மறுபடியும் பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, இந்த கோரேசுக்கு நான் என்ன செய்வேன்? ஐயா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். ஆண்டவர் எவ்வளவு பெருமிதமாய் அவனை குறித்து சொல்கிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்தே வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்குவேன். உன் தொழில, உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, உன் பைனான்ஸ்ல, ஐயா, உன் ஊழியத்தில், எல்லாவற்றிலும் நான் உனக்கு முன்னே போய் கோணலாயிருக்கிற எல்லாவற்றையும் நான் செம்மையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகள் எல்லாம் உடைப்பையா. உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற அல்லது உன்னை அடைத்து வைத்திருக்கிற, எங்கோ கஷ்டப்படுகிறேன், எங்கோ வியாதியிலும் கஷ்டத்திலும் விரக்தியிலும் துன்பத்திலும் கடனிலும் கஷ்டத்திலும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, நீ அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை எல்லாம் நான் உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை எங்கோ அகப்படக்கூடாத இடத்திலே அகப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லா சிறையிருப்பு கதவுகளும் உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. வெங்கல கதவுகளை உடைத்து எவனும் திறக்கவே முடியாத இருப்பு தாழ்பால்களை முறித்து மாத்திரமல்ல, அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. இது அற்புதமான கோரேசுக்கு சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. எப்ப கோரேஸ் எப்படி இப்படி அற்புதமான கிருபைகளை அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டான். ஐயா, எப்படி இப்படி நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன் நிறைவேறுதலையும் பெற்றுக்கொண்டானே. வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, அதன் நிறைவேறுதலை அவன் காணுவதற்கு அவன் செலுத்திய விலை கிரயத்தை, அந்த ரகசியத்தை அறிந்து நானும் அப்படியாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்று முடிவு செய்கிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த மகத்துவமான காரியங்கள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்க, 14ஆம் வசனத்திலே, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரி வர்த்தக லாபமும் உன்னிடமாக தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் எல்லோரும் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வருவார்கள். உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உன்னை பணிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீ நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஐயா, இந்த கோரேஸ் பெற்றுக்கொண்டதின் அற்புதமான அந்த ரகசியம் என்ன? கோரேஸ் பெற்றுக்கொண்ட அற்புதமான ரகசியத்தின் அற்புதமான ஆச்சரியமான ஆசீர்வாதங்களின் மகாபெரிய ரகசியம் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் நினைத்து பார்த்திராத, நீங்கள் கொஞ்சமேனும் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும், ஐயா, நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அதை கர்த்தரே உங்களுக்கு செய்வார். நாம் நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க. பண்ணாதவர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அதுக்கு எந்த செலவும் இல்லையே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நிச்சயமா எல்லா செய்திகளும் உடனுக்கு உடன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ராஜ மேன்மைகள், ஐயா, இவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், நீங்க உங்க நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தை திறந்து இவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக வானத்தின் மதகுகள்
கதவுகள், வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் தேவ சமூகத்திலே பல நாளாய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் இன்று தியானித்த அற்புதமான காரியங்கள், கோரேஸ் பெற்றுக்கொண்ட அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமான மகா பெரிய ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும்படியாய் தகப்பனே, அன்பு சகோதர சகோதரிகளையும் உடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் தொடங்கும்படியாய் ஐயா, இந்த நாட்களிலே என் தேவனாகி கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களுடைய பிள்ளைகளோடு செய்ய நீர் ஆவலாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். புதிய காரியங்களை, புதிய மகிமையான மகத்துவமான காரியங்களை இவர்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, இவர் கையின் பிரயாசங்களுக்காக செய்வதற்காக நீ செய்கிற ஒரு மகத்துவமான உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஐயாவுடைய நீதியையும் தேடுகிற மகிமையான எண்ணங்களும் குணங்களும் அந்த பாக்கியங்களும் அந்த நீதியும் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுகிற ஒரு நல்ல மனப்பாங்கு உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நடத்துவீராக. பிறகு இவைகள் எல்லாம் ஐயா, நாங்கள் இன்று தியானித்தது போன்ற அற்புதமான அதிசயமான காரியங்கள் கோரேசுக்காக வாக்களிக்கப்பட்டது போல, ஆபிரகாமுக்காக வாக்களிக்கப்பட்டது போல, மோசேயின் கைகளினாலே, யோசுவாவின் கைகளினாலே கர்த்தரே செய்தது போல அற்புதமான காரியங்களை இவள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் என் தெய்வமே உடைய சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் என்று முதல் இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக, பெருகவே பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவருடைய சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் ஜொலிக்க பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நடு பகல் வரைக்கும் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு ஷேர் பண்ணவும், அநேகர் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளவும், ஐயா வேதனையிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் எத்தனையோ காலமாய் எழும்பி எழும்பி எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற, உயர உயர எழும்பி பறக்க முடியாதபடி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எழும்பி பறக்கும்படியாய், பிரகாசிக்கும்படியாய் இந்த செய்திகள் அநேகரை சென்றடையும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. பரம கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான மகா பெரிய ரகசியம். பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்ன அற்புதமான பயங்கரமான காரியங்கள் நடப்பதற்கு இந்த அற்புதமான ரகசியத்தை அறிந்து இதை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க. விரைவாய், அதிவிரைவாய், மகா பெரிய சாட்சியாய், அற்புதமும் அதிசயமுமான சாட்சியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.